ஒரே பையன், அந்த ஒரு பையன் அவர் வாழும் காலத்தில் அவர் இழந்து பார்க்குறதுன்றது எவ்வளோ பெரிய அந்த புத்திர சோகன்றது மிகப்பெரிய விஷயம் இல்லை. நான் அவருக்கு 84, பையனுக்கு 48. அவனுக்கு நிறைய மல்டிபிள் காம்ப்ளிகேஷன் இருந்தது உண்மைதான். ஏன்னா அவனுக்கு வந்து ஏர்லி டயபெட்டிக்னு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இதே டைம் அவன்கிட்ட ஸ்பீக்கர் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கோம். உயிரை காப்பாற்றிட்டார் டாக்டர், இது கூட செக்கப்லாம் போயிட்டு வந்துட்டேன், நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறான். வந்து 6 மணிக்கு ஒரு செய்தின்ற போது அது ஒரு மாதிரி எதுக்கு நாம் என்ன திட்டமிட்டு நேற்று நாம் போனோம், என்ன நடந்தது, எதுக்கு அவன்கிட்ட பேசணும், எல்லாருமே பேசணும், அவனுக்கு ஏதோ ஒரு மகிழ்ச்சியை கொடுத்த முடியாது, நிலைக்கலையே, அதை எடுத்து அவன் ஆசைப்பட்டதை எடுத்து ஒன்றும் செய்யலையே. அவங்க ஃபேமிலியே வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு 4 நாள் என்ன நடக்குன்னே தெரியாமல் தான் கொண்டுட்டு வந்தாங்க. ஏன்னா எதுவும் சொல்ல முடியாது, ரிஸ்க் 100% ரிஸ்க். நான் 1% கூட சர்வைவல் சான்ஸ் சொல்ல மாட்டேன்னு சொல்லி தான் அதை பண்ணாங்க. அதெல்லாம் பண்ணி தப்பிச்சு வந்துட்டா நல்லா இருக்கான்னு நம்பும்போது டேரக்டரும் ரொம்ப அவரும் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. அது வந்து ரொம்ப உடஞ்சிட்டார் அவர்.